செய்யட்டும். கடைசி நடக்கிறது, யுத்தம் நடக்கிறது பெலிஸ்தர்கள். இப்ப வாசிப்போம் 1 சாமுவேல் 5:6 வாசிங்க. 4 அதிகாரம் 5:6. அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரெயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். இங்க பாருங்க, யுத்தத்துக்கு செல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பெட்டியை வந்துட்டாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரு. ஏன்னா கர்த்தருடைய பெட்டிக்குள்ள தேவன் இருக்கு. தேவன் யுத்தத்துல வந்தா கண்டிப்பா ஜெயம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல்ல போய் யுத்தம் பண்றாங்க பெலிஸ்தர்களோட. அங்க முறிந்து விழுந்து ஓடி போயிடுறாங்க. 2வது தடவை பெட்டியை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஆர்ப்பரித்து அங்கே தேவன் நம்மோடு கூட வருகிறான்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா அங்க என்ன நடக்குன்னு பாருங்க. 7 வாசிங்க. தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ இந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தான். இங்க பாருங்க, பெலிஸ்தர் சொல்றாங்க, இந்த தேவன் பெரிய தேவனாச்சே, எகிப்துல அநேக வாதைகளை செய்த தேவனாச்சே, இவர் எல்லாத்தையும் வாதையினால அடிச்சுதானே எகிப்துல இருந்து கொண்டு வந்தார். இன்னி நம்ம என்ன பண்ணோம்னா இவங்களுக்கு நீங்க அடிமை ஆகாதீங்க, தைரியமா யுத்தம் பண்ணுங்க சொல்லி யுத்தம் பண்றாங்க. கர்த்தர் அவர்களோடு கூட இல்ல. தேவனுடைய பெட்டி வந்துச்சு, பெட்டிக்குள்ள தேவன் இருக்கிறாரு. ஆனா தேவன் யுத்தத்துல இஸ்ரவேல் ஜனங்களோடு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? காதுள்ளவர்கள் கேட்க கடமைகள். பெட்டி கூட வருது, தேவன் தான் பெட்டிக்குள்ள வாசம் பண்றாரு. பெட்டியோட போனோம்னா யுத்தத்துல ஜெயம் உண்டு, தேவனோட போன ஜெயம் உண்டு. ஆனால் தேவன் யுத்தத்துல இவர்களுக்கு ஜெயம் கொடுக்கவில்லை. பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா 11:10 வாசிங்க. அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 30,000 காலாட்கள், 30,000 பேர் இறந்து போயிட்டாங்க. பெலிஸ்தர்கள் தேவனை அறியாதவர்கள் அங்கே வெற்றி பெற்றார்கள். அடுத்த வாசிக்க 11. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலி 2 குமாரரை ஓப்பனி பிணைக்காசம். இங்க பாருங்க, நியாயத்திற்கு செய்வேன்னு சொன்னாரு, செய்தார். ஏலியோட 2 பிள்ளைகளும் யுத்தத்துல இறந்து போனாங்க. பெட்டி பிடிக்கப்பட்டது. பெட்டியை கொண்டு விட்டு, பெட்டியை பிடிச்சிட்டோன்னு தேவனை பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு போறாங்க. இங்க பாருங்க, ஆண்டவருடைய ஜனங்கள் சரியா நடக்கல, ஆண்டவர் அடிக்கிறாரு நம்முடைய ஜனங்கள் சரியா நடக்கலன்னு. ஆனா ஆண்டவருடைய பெட்டியை எடுத்துட்டு இவங்க கொண்டு போறாங்க. அந்நிய தெய்வங்கள் வணங்குகிற பெலிஸ்தர்கள் பெட்டியை அவங்க ஊருக்கு கொண்டு போறாங்க. இப்ப என்ன தெரியுமா, பெட்டியில தேவன் இருக்கிறார், தேவன் மட்டும் போறாரு யுத்தத்துக்கு, டைரக்டா போறாரு. என்ன நடக்குதுன்னு பாருங்க. 5வது வசனம், 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார். அஸ்தோத் வந்து பெலிஸ்தர்ல இருக்கிற ஒரு பட்டணத்து பேரு. 5 பட்டணம் இருக்கு. காத்து, அஸ்கலோன், இந்த மாதிரி 5 பட்டணங்கள் உள்ளதான் பெலிஸ்தருடைய தேசம். அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. அவங்க ஊருக்கு ஜெயிச்சுட்டு தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகமண்டையிலே வைத்தார்கள். இங்க பாருங்க, கொண்டுட்டு போய், தாகோன்றது ஒரு கோயில், இருக்கிற கோயில், அதுக்குள்ள கொண்டு போய் ஆண்டவர் பெட்டியை கொண்டு போய் வைக்கிறாங்க. பிடிச்சிட்டோம் அப்படின்னு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. 3 வாசிங்க. அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து ஆலயத்துக்கு வந்து பார்த்தா என்ன நடக்குது தெரியுமா? இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. இங்க பாருங்க, தாகோன்ற ஒரு சிலை, அது ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து மடங்கி உடஞ்சு கிடக்குது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார். விழுந்து கிடந்த சிலையத்துக்கு மறுபடியும் பாட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் என்ன நடக்குது? அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்தது கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. எல்லாம் காலி. கையும் உடைஞ்சு போச்சு, இது உடைஞ்சு போச்சு. சிலையோட எல்லாமே உடைஞ்சு போச்சு.
அதனால பூசாரிகள் எல்லாம் பயந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகள் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசப்படியை மிதிக்கிறதே இல்லையா. என்ன பெட்டி நம்ம வணங்குற அந்த தெய்வம் இங்க விழுந்து கிடக்குதுன்னு சொல்லி இவங்க மிதிக்கிறதே இல்லை. இப்பதான் ஆண்டவர் ஆக்ஷன் எடுக்கிறார். 6வது வசனம் வாசிங்க. அஸ்தோத் ஊராக பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருக்கிறது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளில் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் அறியாத இந்த ஆள் ஜெயிச்சுட்டு போயிட்டோம். அங்க இருக்காங்க பெட்டியை எடுத்துட்டு போனது அவங்களுக்கே சிக்கலாகி போச்சு. அங்க இருக்கிற எல்லாருக்கும் மூல வியாதி, கிட்டத்தட்ட எல்லாரும் அடிக்கிறாரு. அடுத்தது பாருங்க 7 வாசிங்க. இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து காத்து பட்டணத்துக்கு கொண்டு போறாங்க. இங்க பாருங்க, இந்த ஊர்ல இருந்து அஸ்தோத்துல இருந்து காத்துன்ற ஊருக்கு கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போனா என்ன நடக்குது தெரியுமா? 9 வாசிங்க. அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை பாதித்தார். அடுத்தது பாருங்க, இந்த ஊருக்கு ஃபுல்லா நியாய தீர்ப்பு நடக்குது. உள்ள இருக்கிறதுக்குள்ள நியாய தீர்ப்பு செய்வாரு ஆண்டவர். தன்னுடைய ஜனங்கள் சரியானங்களா தன்னுடைய ஜனங்களுக்கு அடி, தன்னை அறியாத ஜனங்கள் வெளியே செய்யற அக்கிரமங்களுக்கு அவர்களுக்கு அடி. இந்த பூமி முழுவதும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் அசைய பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். அலைகள் கொந்தளிக்க சமுத்திரத்தை கொடுக்குகிறார். எத்தனை இடத்துல இப்ப சுனாமி வருது தெரியுமா? எத்தனை இடத்துல அழிவுகள் நடந்து கொண்டு இருக்கு. எல்லாத்தையும் தேவன் நியாய தீர்ப்பு செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பாவம் ஒரு லெவலுக்கு போன உடனே அங்கே தேவன் செயல்படுகிறார். ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் பஞ்சம் வருகிறது. ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டு இருந்தால் அந்த தேசத்துல அப்பம் என்னும் ஆதரவுகளை நான் முறித்து போடுவேன் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர். இன்றைக்கு நம்ம நடக்கிற இந்த நிகழ்காலத்திலையும் அநேக தேசங்கள்ல பஞ்சம் இருக்கிறது, யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. பட்டயத்தினால விடுவிக்க பண்ணுவேன் சொல்லி இருக்கிறார். யுத்தம் நடக்கிறது. கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி மனம் திரும்பாத பட்சத்துல நியாய தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவர்கள் கவனமாய் கேட்க. அடுத்தது என்ன நடக்குது தெரியுமா? குரோன்ற ஊருக்கு கொண்டு போறாங்க. அங்கேயும் இவங்க பயந்துடுறாங்க. அந்த ஸ்தானத்தை விட்டு எங்களை அழிக்கவோ அந்த பெட்டி வருது, இந்த பெட்டி இங்க கொண்டு வராதீங்க, அது இருக்கிற இடத்துக்கே கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்பாக பலி செலுத்தி கொண்டு போறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக மனம் திரும்பி பயத்தோடு நடுக்கத்தோடு இயேசுவை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தினால் நாம் துக்கப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்க துக்கப்படுத்துறீங்க, நிச்சயமாக நீங்க துக்கப்படுவீர்கள். ஆவியானவர் தான் எல்லாத்தையும் லீட் பண்றவர். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். உண்மை நீதி நியாயம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. சத்தியத்திலிருந்து மனம் திரும்பவில்லை என்றால் நிச்சயமாய் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை செய்கிறது. 3வது பகுதிக்கு வருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிருவேன், கவனமா கேளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். போதும். 3வது பகுதி இங்க பேனர்ல இருக்கிறது எல்லாரும் வாசிங்க.
நீ எழுந்து நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சமூகத்துல காலையில வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை நினைவுகூரும் நாள். நீங்க ஆண்டவர்கிட்ட ரெண்டாவது சொல்லுங்க கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்ட்டீங்க. சரி, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் கேட்கிறேன். நான் என்ன செய்யணும்? அடுத்த பகுதி, நீ எழுந்து போ. அப்போஸ்தலனாகிய பவுல் பாவத்துல இருந்தவன். ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவனுடைய கண்கள் பார்வை இல்லாமல் போகிறது. பின்பு ஆண்டவர் அந்த இடத்துல தான் சொல்லுகிறார், இந்த பகுதியில தான் சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ. ஆனால் இவன் ஆண்டவர் தன்னை சந்தித்த போது அவன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டாதான் நாம் என்ன செய்யணும்னு சொல்லுவாரு. சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க வேற என்னத்தையாவது செய்ய சொல்லி தருவாங்க. நம்ம யார்கிட்ட போய் கேட்கிறோம் சொல்லுங்க? யார்கிட்ட கேட்கணும்? நம்மை ரட்சித்த ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நான் என்ன செய்ய சித்தமாய் சொல்லுங்க. ஒருவர் நீங்க என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீங்க கேளுங்க. நீங்க என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீங்க? இது வரைக்கும் உங்க சித்தத்தவே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பத்துல உங்க சித்தம் தான். நீங்க வச்சத சட்டம் உங்க குடும்பத்துல. வேற எதையும் அதை மாத்தி ஆண்டவர் செஞ்சிடக்கூடாது. நம்ம வச்சதா சட்டம், நம்ம சித்தம். சுய சித்தத்தை நீங்க செய்யற வரைக்கும் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்யற புருஷனரை கொண்டுதான் அடுத்த நிலைக்கு நேர ஆவிக்குரிய காரியங்கள் எழுப்பி போகும் தேசத்துல. ஹல்லேலூயா. தேசத்துல மனம் திரும்புதல், சுவிசேஷம், ரட்சிக்கப்படுதல், ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட வரணும்னா தேவ சித்தத்தை செய்யறவங்களை கொண்டுதான் தேவன் ஜனங்களை வழிநடத்த முடியும். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? நீ எழுந்து என்ன போ, உன் பட்டணத்துக்குள்ள ஓ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு. உடனே எல்லாத்தையும் சொல்ல மாட்டார் ஆண்டவர். நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு காரியம் கேள்விப்பட்டா போதும், அதை எல்லாத்தையும் A to Z தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை கேட்காம தூக்கம் வராது. மற்றவங்களை பத்தி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அதை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் வாழ்க்கைக்கு உபயோகம் இல்லாதவைகள், தேவ சித்தத்துக்கு எதிரானவைகள். மற்றவர் வாழ்க்கையில என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது. நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? நீ போ, நீ எழுந்து போ. ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை ஆண்டவர் தன்னிடத்துல வந்த ஜனங்களிடத்துல, விடுதலை பெறக்கூடிய ஜனங்களிடத்துல இதை பேசி இருக்கிறார். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற என்ன செய்யுமா? யாரையோட வந்தையா? யாரையோட வந்தவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. மேல உள்ள பகுதியை பாருங்க. 20வது வசனத்தை வாசிங்க. உன் பாவங்கள் உனக்கு இங்க பாருங்க. பாவத்தை மன்னிச்சாதான் அடுத்த சுகம், தெய்வீக சுகம். தெய்வீக சுகம் வருவதற்கு தடையா இருக்கிற காரியம் நம்மிடத்துல வாசம் பண்ணுகிற பாவங்களே. பாவம் கீழ்ப்படியாமைனாலே வருகிறது. தேவனுடைய கட்டளைக்கு பூரணமாய் கீழ்ப்படியாகும் போது நம்மிடத்துல பாவம் இருக்கிறது. நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோம். ஆனால் தேவனை